இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஊமையா இருந்த ஒரு பிசாசை ஒரு மனிதனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து துரத்தின போது அந்த மனிதன் பேசினான். அங்கே இருந்த பரிசேயர்கள் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்துகிறார் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்ததே என்றார். அதாவது, ஒரு மனிதனை பிசாசு ஆக்கிரமித்து கொண்டிருந்தால் பிசாசு துரத்தப்பட்டவுடன் அந்த மனிதன் விடுதலையாகி தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் வந்திருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வசனத்திலே சொல்லப்பட்டபடி திருடன் ஜனங்களை திருடிக்கொண்டு தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறதை அவனிலும் பலவானான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை சிறைபிடித்து வைத்திருந்த ஆத்துமாக்களை விடுவித்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்குள்ள இருந்த பிசாசுகளை துரத்தி வெளியேற்றினதினாலே அந்த மனிதர்கள் விடுதலையானதினால் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வந்ததே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்றார். என்னுடனே ஒருவன் இல்லை என்றால் அவன் எனக்கு விரோதி என்றார். தேவனோடு ஒரு மனிதன் இல்லை என்றால் அவன் பிசாசோடு இருக்கிறான் என்று அர்த்தம். இதில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை. பிசாசு துரத்தப்பட்ட மனிதனுடைய இருதயம் வெறுமனே அலங்கரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இல்லாதிருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த இருதயத்தில் பிசாசானவன் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அந்த இருதயத்துக்குள் பிரவேசிக்கும். அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன், அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனில் இருந்தால் அங்கு பிசாசு இருக்க முடியாது. எந்த மனிதன் தேவனோடு இணைந்து இசைந்து இருக்கிறானோ அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் வந்திருக்கிறது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, ஆதியிலே பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததன் விளைவாக மனிதர்களை தன் வசமாக்கி கொண்ட பிசாசின் கரத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக்கொள்ள இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு இருக்கவும், உம்முடைய பட்சத்தில் இருக்கவும், உமக்காக செயல்படவும், எங்களை கொண்டு நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்யவும் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.